வாழ்க வளமுடன். இன்றைக்கு ஒரு உழவரை பற்றி பேசலாமா? ஒரு கிராமத்தில் பஞ்சம் வந்துடுது. பஞ்சம் வந்த உடனே எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஊரை விட்டே போயிடுறாங்க. அப்போ ஒருத்த மட்டும் விடாமுயற்சி, அங்கேயே நான் இங்கேயே இருக்கிறேன், நீங்கள் போகிறவங்க போங்கண்ணா. ஒவ்வொருத்தராக போகிறாங்க. கடைசியில் அப்படியே உனக்காசு நான் எவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணேன்டா, நீ வந்துருப்பா, எல்லாம் எவ்வளோ பேரும் நாங்கள் போகும்போது உனக்கு மட்டும் எப்படி வந்துடும் அப்படின்னு. கண்டிப்பாக வரும். நான் உங்கள் கூட வந்தேன்னா அந்த உழவு தொழிலே மறந்துடுவேன். அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் போகிறவங்க போங்க, நான் இருக்கிறேன் இந்த ஊர்லேயே அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு நாள் பாருங்கள், இது நான் உழவுல கண்டிப்பாக மழை நல்லா செழிப்பாக இருக்கும். அப்போ நீங்கள் திரும்பி இங்கே தான் வரப்போகிறீங்க அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் எப்படிப்பா நடக்கும்? அப்போ தான் சொல்கிறாங்களே, இருக்கிற சூழ்நிலை ஒரு 5 வருஷத்துக்கு மழை வராதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு வருஷம் போயிடுச்சு, இன்னும் இதுக்கு மேலே எப்படி தாக்க முடியும் அப்படின்னோம். சரி, நீங்கள் போகிறவங்க போங்கன்னுடுவோம். அப்போது எப்படி நீ மட்டும்னா எப்படியும் என்னோடய முயற்சி வீணாக போகாது, கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ என்ன பண்ணுவான், வர்ண பகவான் ஒரு வேளை சொல்லுவான், நான் தூங்க போகிறேன், எனக்கு 5 வருஷத்துக்கு யாரும் என்னை எழுப்பக்கூடாதுன்னு சொல்லுவான். அவன் சொல்லும்போதே தூங்கிட்டான். அதனால் அந்த ஒரு வருஷம் போயிடுச்சா. 2வது வருஷம் இவன் விடான், அந்த ஒரு வருஷம் கூட விடாமல் 2வது வருஷம் இருக்கும்போது என்ன பண்ணுறான், மாடு எவ்வளோ தான் ஒன்றுமே இல்லாத இடத்துல அதுவும் சோர்வடைஞ்சு அதுவும் விழுந்துடுது கீழே. இவன் என்ன பண்ணான், இவனால் எவ்வளோ இழுக்க முடியுமோ முடித்து அதையும் செய்வான். அப்படியே அவனும் சோர்ந்துருக்கும்போது தான் அந்த வர்ண பகவான்ல அவனுக்கு டக்குன்னு தூக்கம் தெரிஞ்சுது. ஐயோ என்னவோ ஆச்சு, அதான் நம்மளை 5 வருஷம் சொன்னான், ஒரு வருஷம் தான் முடிஞ்சுது, அதுக்குள்ளே இதுவாகிடுச்சு, 1.5 வருஷம் ஓடிச்சு, அப்படி என்ன தான் நடக்குது பார்க்கலாம் பூலோகத்தில் போய் அப்படின்னு சொல்லிட்டு பூலோகத்துக்கு வருவார். என்ன பண்ணுவார், யார் பணி அப்படின்னுவார். நான் இந்த ஊர் பையங்க யாருமே காணாம, நீ மட்டும் இருக்கிய என்னப்பா அப்படின்னும். இல்லைங்க, எல்லோரும் போயிட்டாங்க, நான் மட்டும்தான் இருக்கிறேன் அப்படின்னு. ஏன்பா மழையே இல்லை, இது ஒன்றுமே இல்லாத ஏர் விழுற மாடு அது சோர்ந்து விழுந்துச்சு, நீயும் சோர்ந்துக்கிற அளவுக்கு முடியாமல் அப்படி விழுந்துடுற மாதிரி இருக்கிற, நீ ஏன்பா அது மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னும். இல்லைங்க, கண்டிப்பாக மழை வருங்க, வராமல் போயிடுது. 5 வருஷம் சொன்னாங்களா, அது வரைக்கும் நான் என்னால் முடிஞ்சது வரைக்கும் முடிஞ்சு நான் செஞ்சு பார்க்குறேன். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் மழை வரும். அதே ஊருக்கு திரும்பி போனவங்க எல்லோரும் ஓடி போனவங்க எல்லோரும் திரும்பி இந்த ஊருக்கு வருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவான். அப்படியா, உன் முயற்சி பரவாயில்ல அப்படின்வோம். அப்போ தான் சொல்லுவான், நான் இதுக்கு மேலே உன்னை சோதிக்க மாட்டேன், நான் வருண பகவான் தான். ஏன்னா நான் தூக்கத்தையே விட்டு வந்தேன்னா உன்னோட முயற்சி தானே, விடாமுயற்சி தானே, அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி தூக்கமே தெரிஞ்சு ஓடி வந்தேன். உனக்கு நான் இதை மழை பொழிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு மழை பெய்யும், நல்லா செழிப்பாக சொல்ல போன மக்கள் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, திரும்பி வருவாங்க. திரும்பி அப்போ நீ சொன்னது கரெக்ட் தான், எப்படி உனக்கு இது தெரியுதுன்னு. இல்லைங்க, நீங்கள் கூட விடாமுயற்சியில் செஞ்சு பாருங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அப்புறம் தான் எல்லாம் பரவாயில்ல, சின்ன பையனாக இருந்தாலும் இவ்வளோ அறிவு இருக்குது அப்படின்னு. அதுக்கு தான் நாம் இது கூட எதுக்கு இந்த கதைன்னா, இப்போ ஒரு தொழில் பண்ணுறீங்க, அவங்கவுங்க தொழில் எது ஒன்றாலும் வச்சுங்களேன், விடாமுயற்சி இருந்தால் முன்னுக்கு வராங்க நிறைய பேர். அப்புறம் அவங்கள பார்த்து நம்ம பராமரிக்கிறோம், அவன் பாரு நானும் 2 பேர் ஒன்றா தான் ஆரம்பித்தோம், அவன் எப்படி நல்லா ஓடுது பாரு, எந்த பேர் டல்லாயிடுச்சுன்னு சொல்கிறீங்களே, அது காரணம் யார்? நீங்களே தான். எந்த காரணத்தை கொண்டும் மற்றவங்களை கம்பேர் பண்ணாதீங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அவன் எப்படி விடாமுயற்சி பண்ணான், அதே மாதிரி நீங்களும் விடாமல் செய்யுங்க. அந்த நீங்கள் எது செய்யணும் முயற்சி செய்யும்போது உங்கள் மூளை செல் நல்லா வேலை செஞ்சு அதுக்கேற்ற ஐடியா கொடுத்து அதில் இன்னும் முன்னேறதுக்கு அவனை விட நீ டாப்பில் வரலாம். ஆனால் எல்லாமே எதனால் நிற்கிது, உங்கள் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது, பொறாமையில் நிற்கிது. மனுஷனாக பிறந்தவனுக்கு எல்லாம் பொறாமை இருக்குது இல்லை சொல்ல, அதுக்குன்னு எல்லாத்துக்குமே பொறாமப்பட்டால் என்ன பிரயோஜனம்? ஒரு நியாயத்துக்கு பொறாமப்படலாம், அவன் உழைக்கிறான் நானும் உழைக்கணும், அதுக்கு பொறாமப்பட்டால் நடக்கும். அவன் சம்பாரிச்சிட்டான் நான் சம்பாதிக்கணும், அது எப்படி வர முடியும்? அப்போ என்ன தேவை? உழைப்பு தானே. உழைப்பு இருந்தால் மனசு திடமாக இருக்கும். எதுவுமே செய்த உட்காந்த நேரத்தில் பணம் வரணுன்னா எப்படிங்க வரும்? அதனால் நீங்கள் எது செய்தாலும் விடாமல் செய்யுங்க. எந்த தொழிலாக இருந்தாலும் பிஸ்னஸாக இருந்தாலும் எல்லாம் ஏதாவது ஒன்று கற்றுக்குறீங்களா, ஐயோ எனக்கு இது வராதுன்னு டக்குன்னு எட்ட வராதுங்க. நானே 2 பேர் கேட்டேன், தியானத்துக்கு வரீங்களான்னு கேட்டேன், ஐயோ எங்களாம் இது ஒத்து வராதுங்கண்ணா. ஆனால் அவங்க எப்போ பாரு மூட்டு வலி இந்த வலி இதே தான் சொல்லிக்கிறாங்க. சரி, நீங்கள் உங்கள் இதுதான் வாழ்க்கைன்னா நீங்கள் இந்த பிரிவில் இதை அனுபவிச்சுட்டு போங்க. நம்ம ப்ரெஸ் பண்ண முடியாதுல்ல, எல்லாம் ஓரளவு தான் வாங்கன்னு சொல்ல முடியும். அதுக்கு மேலே நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதனால் நாங்களாம் விடாமுயற்சியாக பண்ணிட்டுருக்கோம். அதனாலே எங்களுக்கு எல்லாமே நல்லதே நடந்துட்டுருக்கு
அதனால் நீங்களும் முடிந்த வரையில் எது உங்களால் முடிந்த தானம் பண்ண முடியும், சொல் தானம். ஒரு இதுவாக கஷ்டமாக இருக்கும்போது ஒரு நல்ல வார்த்தை, அதுக்குன்னு அவங்க இதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. வீட்டு ப்ராப்ளம்லாம் ஒரு நல்ல வார்த்தை, இதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு கம்முன்னு விடுங்க. அதை மட்டும் சொல்லுங்கள். அந்த ஒரு நல்ல வார்த்தையை அவங்களுக்கு இதுவாகல ஒரு யூஸ் அவ்வளவோ அவங்க சொன்னாங்க பொழுது அது கரெக்டாக தான் இருந்ததுன்னு. வாழ்க வளமுடன்.